ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு சனி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது என்ன? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்க. அதுக்கப்புறம் பலவிதமான சொத்துக்களை குவிக்கக்கூடிய இடம். தொட்ட விஷயங்கள் எல்லாமே பொண்ணாகிறது. நினைச்ச விஷயங்கள், ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இது எல்லாமே என்னன்னா 11ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனி அங்க உட்கார்ந்துருக்காரு, லாபஸ்தானத்துல உட்காராரு. அதனால நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய காசு பணத்தை சேர்க்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான இடம். அதனால சனி உங்களுக்கு 9, 10 கூடையவர். ஆல்ரெடி சனி நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ராஜ யோக அதிபதி தான் உங்களுக்கு சனி. யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ அவங்க சொல்லுங்க. நான் சிறப்பான பலன்களை பரிகாரங்களை உங்களுக்கு சொல்றேன். சனி தசை நடக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். குரு தசை நடந்த சனி புத்தி, அதாவது சனியோடைய திசாவோ அல்லது சனியோடைய புத்தியோ யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனிங்க. அப்ப என்னன்னா எதை தொட்டாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில இருந்து நல்ல லாபம். நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நல்ல காசு பணம் வரது, இன்கிரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜாக்பாட்டு, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து பணம், தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். சனி உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விட்டுறணும். சனி இதைத்தான் கொடுப்பாரு. சனி ஒருத்தருக்கு வந்தோடனேயே என்ன கொடுப்பாரு அப்படின்னா அகந்தை, மமதை, அதே மாதிரி சோம்பேறித்தனம், லேசி, மத்தவங்கள தரக்குறைவா நினைக்கிறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள திணிக்க பார்ப்பாரு. நீங்க அதுக்கெல்லாம் ஆளாகாம இருந்தீங்க அப்படின்னா சனி நிறைய உங்களுக்கு நன்மைகளை செஞ்சிருவாரு. அதுக்கெல்லாம் ஆளானீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லது செய்ய மாட்டாரு. சனி ஃபர்ஸ்ட் உங்களை சோதிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? சாதனைகளை கொடுத்துருவாரு. நீங்க அதனால சோதனைகளுக்கு உள்ளாகாம சாதனைகளை மட்டும் செய்யணும். நீங்க பொதுவாவே ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். சனி 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறாரு. உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அலட்சியத்தினால விட்டுறாதீங்க. அதிர்ஷ்டம், அலட்சியம் இதை 2யும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு விஷயம் வரும்போது அலட்சியப்படுத்துனீங்க, அதிர்ஷ்டம் தானாக போயிரும். ஆனா சுறுசுறுப்பா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப தாழ்வா, பணிவா, அதாவது ரொம்ப எல்லா விஷயத்தையும் பொலைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி பொலைட்டா பேசுங்க. பேசும்போது ஏன்னா சனியுடைய பார்வை காசு பணம் வரும்போது அகங்காரங்களா மாறுறதுக்கு நிறைய அமைப்பு. இங்க பாருங்க, கெட்ட விஷயங்களை கொடுப்பாரு. அந்த கெட்ட விஷயங்களை நம்ம அதுக்குத்தான் அறிவு நமக்கு தானா இருக்கு. சோ இதுல நம்ம செயல்படுத்தணும். ஐயோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள பிராக்டிக்கலா நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப ஜெயிச்சிருவீங்க. சனி 8ஆம் இடத்தை பார்க்கறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அப்போ அதை நினைச்சு வருந்துற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ல சனி வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் 8ஐயும் பார்க்கறாரு, 5ஐயும் பார்க்கறாரு. அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கணும். முக்கியமா உங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல இன்கம், நல்ல வருமானம், லாபம், உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், சேலரி இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், நீங்க நினைச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறது, நினைச்ச பக்கம் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு சனி திசை நடக்கிறவங்கள ஃபாரின் வெளிநாடுகளை போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வருது. நீங்க நினைச்சு என்ன கம்பெனில போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க கவலைப்படாம இருங்க. அதே மாதிரி டெய்லி என்ன மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களை நீங்க பிராக்டிக்கலா இது பண்ணிக்கணும். எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யணும், நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். நம்ம டெய்லி சுறுசுறுப்பா இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் அமைதியா பேசணும். நம்ம யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லா விஷயங்களிலுமே சுறுசுறுப்பா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துட்டீங்கனாலே 100க்கு 200% உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறணும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ தானா தேடி வந்துரும். ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கறாரு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
காளி வழிபாடு கூட அதிர்ஷ்டத்த குடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க பாருங்க 5ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. திடீர்னு ஒரு லாட்டரி அடிக்கலாம். எந்த சோர்ஸ் இல்லைனாலும் சரி, சனி உங்களுக்கு கட்டாயம் குடுத்துருவாரு. அதனால பிரச்சனைகள் இல்ல. பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்க கைக்கு வந்துரும். ஏதாவது வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இதாயி, சால்வ் ஆயி உங்களுக்கு வரும். கேஸ்லலாம் நீங்க ஜெயிப்பீங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு இருக்குங்க. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்த பாக்குது. வீடு கட்டி வாடகைக்குடுற அமைப்பெல்லாம் வரும் உங்களுக்கு. வாடகை பணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். அதே மாரி அஷ்டமத்த பாக்குதுங்க. இதுல என்ன அப்டின்னா, ஒரு நீங்க மனசுக்கு நெனச்சிட்டு இருக்கக்கூடிய காதல் ரீதியான உறவுகள்லாம் மனக்கசப்பு, ஒரு துரோகத்த குடுத்துருவாரு. உங்க மனதுக்கு பிடித்த நபர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு, அத கண்டுபிடிச்சு மனசளவுல கஷ்டப்பட்டு அழுகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. யார நீங்க விரும்புறீங்களோ அவங்களோ பிரேக்கப் ஆகுறது, அதே மாரி சண்டை சச்சரவுகள் வர்றது, அவமானங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு பணத்துல, பொருளாதாரத்துல ரொம்ப நல்லது. ஆனா கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஒரு தீராத கெட்ட பேரு, பழி சொல்லுக்கு ஆளாகுற மாரி அமைப்பு. உங்க மேல நெறைய பேர் மிஸ்டேக் சொல்றனால, நீங்க மனசுல டிப்ரஷன் ஆகுறது, மத்தவங்கள குறை சொல்றதுனால எல்லாரும் உங்கள ரவுண்டு கட்டி குறை சொல்லியோ, அல்லது அந்த இடத்த விட்டு வெளில அனுப்புறது, இந்த மாரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கணும். அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போணும். அ ஒரு சிலருக்குலாம் இந்த சர்ஜரி இந்த மாரி கண்டங்கள் குடுக்கலாம். அதே மாரி வந்து கால பைரவர் வழிபாடு ஒரு நாள் பண்ணுங்க. கால பைரவருக்கு தீபம் 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது சம்டைம் வாகன விபத்தோ அல்லது வந்து சர்ஜரி கண்டத்தையோ குடுத்துருவாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்த சனி பார்க்குறாரு. அப்போ அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய தேக ஆரோக்கியத்துல அவருக்கு வந்து சர்ஜரியோ அல்லது எதுவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வெளியில நீங்க ஒரு வொர்க்கிங் வுமனா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மேரிடா இருந்துச்சு அப்படின்னா, வீட்ல அதாவது மேரிடோ, அன்மேரிடோ வீட்ல ஒரு விஷயத்த நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா, அந்த விஷயத்த செய்யக்கூடாது. ஏன்னா, அது தப்பான விஷயம் அப்படின்னு நீங்களா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, அல்லது உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ ஒரு விஷயத்த ஈஸியா போய் உங்கனால டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா, அந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா, அஷ்டமஸ்தானம் வந்து பேராசைய தூண்டிவிடும். அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட்டு அனுபவிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் அதனால நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படலாம். அதனால தீராத அவமானங்கள், சங்கடங்கள், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய விஷயத்த செஞ்சு, உங்கள ட்ராப் பண்றது, நீங்க மாட்டுறது, இது வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாத ஒரு துன்பத்தையும், வருத்தத்தையும் குடுத்துரும். அதனால பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமா 11ஆம் இடம்ங்கிறதுனால மூத்த சகோதரனோ அல்லது சகோதரிக்கோ ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வர்றது, அவங்களுக்கு கை, கால் வலி, மூட்டு வலி இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலியமா ஏதாவது ஒரு மனக்கசப்ப சந்திக்கிற மாரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து கண்டமோ அல்லது வந்து மருத்துவ கண்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு கம்பல்சரி பண்ணிக்கங்க. அதே மாரி ஒரு வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில வெள்ளிக்கிழமை ஒரு சனி ஹோரையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காளி வழிபாடு பண்ணுங்க. அப்போ வந்து உங்கள சார்ந்தவங்களுக்கு வந்து உயிர் பலி, உயிர் கண்டம், விபத்து கண்டம் நிகழாம தடுக்கும். சனி ஹோரையில வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில இத நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரு, அதே மாரி காளி, கால பைரவர் வழிபாடு. இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள குடுக்கும். நமக்கு தீமைகள குறைச்சு நன்மைகள அதிகப்படுத்தும். சனி முக்கியமா ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு பொதுவா நல்ல விஷயங்கள தான் நெறைய செய்வாரு. ஆனாலும் அவர் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. தப்பு செஞ்சா பனிஷ்மென்ட்ட குடுப்பாரு. நல்லது செஞ்சா வாழ்த்தி கை நெறைய குடுத்துருவாரு. உங்களுக்கு இப்ப குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது காசு, பணம் நீங்க என்ன விரும்புனீங்களோ, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான். ஒரு சிலருக்குலாம் இந்த கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கும். ஆனா குழந்தைகள் எதுவுமே இல்லாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்த குடுப்பாரு. சனியோட பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. தாமதமானாலும் ஆனால் புத்திர பாக்கியம் இருக்கு. அதே மாரி நெனச்ச உறவு தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே இருந்த உறவுகிட்ட ரொம்ப சாஃப்ட்டா, இனிமையா பேசி அவங்கள தக்க வச்சுக்கங்க. சனி கசப்பானது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உறவுகள்
ஒரு சில கசப்புனால பிரிந்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாவும், உறவுகள தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எல்லா டைமுமே காசு, பணம் முக்கியம் கிடையாது. அந்த காசு, பணமே உறவுகளோட நம்ம இணக்கமா வாழ்றதுக்கு தான். ஸோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கங்க. பொதுவா பொருளாதார ரீதியாவும், உங்களுக்கு தொழில் ரீதியாவும், உத்தியோக ரீதியாவும் சனி நெறைய நன்மைகள தான் செய்வாரு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.